புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 9 தொடக்கம் 13. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவர்க்கு அல்ல, நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். சிந்தனை: நீங்கள் உங்களை நோயற்றவர் என்றா அல்லது நோயுற்றவர் என்றா விவரிக்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் உங்களை நேர்மையாளர்கள் என்றா அல்லது பாவிகள் என்றா சொல்லிக்கொள்ள விரும்புகிறீர்கள்? எப்படியாக நீங்கள் பதிலளிக்கப் போகிறீர்கள் என்பதில் கவனமாயிருங்கள். பலவீனமான மனித இயல்பில் இருந்து வருகின்ற தற்பெருமையானது தன்னை எப்போதும் ஆன்மீக நோய் அற்றவர் என்றும் நேர்மையாளர் என்றுமே சொல்லிக்கொள்ளும். ஆனால் தாழ்ச்சி தன்னை ஆன்மீக நோய் உற்றவர் என்றும் பாவி என்றுமே சொல்லிக்கொள்ளும். நோய் அற்றவர்க்கல்ல, நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்ற இயேசுவின் கூற்று பரிசேயர் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு இயேசுவின் பதிலாகவே அமைகிறது. இயேசு வரி தண்டுபவரான மத்தேயுவை அழைக்கின்றார். அவரும் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கின்றார். பின்பு மத்தேயு இயேசுவுக்கு தன் வீட்டில் இரவு உணவு படைக்கின்றார். அவரோடு வேறு வரி தண்டுபவர்களும் பாவிகளும் அமர்ந்திருக்கின்றனர். அப்போது பரிசேயர்கள் இயேசுவின் சீடரிடம் கேட்கின்றார்கள், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன்? இந்த கேள்விக்கே இயேசு அவ்வாறு பதிலளிக்கின்றார். இயேசுவின் பதிலை கேட்பது எங்களுக்கு மிகவும் அவசியமானது. நான் நோயற்றவரையும் நேர்மையாளர்களையும் அல்ல, நோயுற்றவரையும் பாவிகளையுமே அழைக்க வந்தேன் என்ற கூற்று 2 உண்மைகளை சொல்கின்றது. ஒன்று, நாங்கள் எல்லாரும் ஆன்மீக நோயுற்றவர்களும் பாவிகளுமே என்பது. 2, இந்த உண்மையை நாங்கள் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எமது தற்பெருமை நாங்கள் நோயற்றவர்களும் நேர்மையாளர்களுமே என்று சொல்லும். ஆகவே இயேசு எமக்கு தேவையில்லை என்றாகிவிடும். அவரை எமது வாழ்வில் இருந்து புறக்கணித்து விடுவோம். அதாவது, ஆண்டவரே, நீர் எமக்கு தேவையில்லை என்பதை சொல்லாமல் சொல்லிக்கொள்வோம். இயேசு பாவிகளோடு பந்தி அமர்ந்ததை இட்டு அவர் வெட்கப்படவில்லை. அவர் சிறிதும் தயங்கவில்லை. உண்மையிலே இயேசு அவர்களை தேடியே வந்தார். எனவே நாம் பாவிகள், ஆன்மீக நோயாளிகள் என்று சொல்வதையிட்டு நாமும் வெட்கப்படவோ பின்னிற்கவோ கூடாது. இந்த உண்மையை மறுதலித்தால் எமது வாழ்வுக்கு அவசியமான தொடர்ச்சியான குணமாகுதலை மறுப்பவர்களாகிவிடுவோம். உண்மையிலே இது இயேசு கிறிஸ்து எமக்கு தேவை என்பதை மறுப்பதாகும். நாம் குணமாக வேண்டியவர்கள், எமக்கு பாவ மன்னிப்பு தேவை என்பதை இன்று உணர்ந்து கொள்வோம். எமது எந்த பலவீனத்தோடு
அல்லது பாவத்தோடு நாம் பெரிதும் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை கண்டுணர்ந்து கொள்வோம். அப்போது தெய்வீக மருத்துவராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எமக்கு தேவை என்பதை உணர்ந்து அவரை நாடி வருவோம். செபம். ஆண்டவரே, உம்மிடம் வரவும் உமது இரக்கத்தில் நாம் நம்பிக்கை கொள்ளவும் எமக்கு உதவி அருளும். ஆமென்.